ஸோ ஸ்கர்ட்டோட கேல்குலேஷன் பார்த்தலாம். உங்களுக்கு 3 மெஷர்மெண்ட் தான். உங்களோட வேஸ்ட் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 30 இன்ச். அதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு 90 இன்ச் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பெல்ட்டுக்கு வந்து 5 இன்ச் வேணும் உங்களுக்கு கிளாத்தில். அதுக்கப்புறம் லென்த் வந்து உங்கள் ஹிப் எந்த இடத்துல போடுவீங்க அதுலேருந்து உங்கள் டோட்டல் ஹைட்டு உங்கள் வேஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் ஹைட் எடுத்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த சாரீ எடுத்துருக்கேன், டிஷ்யூ சாரீ. ஸோ மேலே எனக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 35.5 இருந்ததுனால ஸோ அது வரைக்கும் நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ மார்க் பண்ணும்போது ரொம்ப ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ஃப்ளோவியாக இருக்கிறதுனால நான் பின் பண்ணிட்டேன். ஸோ பின் பண்ணிவிட்டு நம்ம வித் 90 இன்ச்சு அதுக்கேற்ற மாதிரி மடிச்சுட்டு ஹைட்டும் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 இன்ச் நான் மடித்து ஓரம் தைச்சிட்டேன். சாரியில் ஏற்கனவே தைச்சிருந்ததுனால அப்படி இருக்குது. இப்போ வந்து 1 இன்ச்சாக மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 இன்ச்லேருந்து தேர்ட் 1 இன்ச்சுக்கு அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்து தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஃபோல்டு வந்து உங்களுக்கு 3 இன்ச் தேவைப்படும். உங்களுக்கு பெருசாக ஃப்ளீட்ஸ் வரணும்னா இதே டபுளாக எடுத்துக்கோங்க. சின்ன ஃப்ளீட்ஸ் வந்து 1 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதை தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃபேப்ரிக் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே வந்து கொஞ்சம் கீழே நகுண்டு இருக்காத ஒரு வாட்டி தைக்கும் போது கீழே செக் பண்ணி தைங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், கீழே வரைக்கும் அதை ஃபோல்டு எடுத்து பின் பண்ணிவிட்டு அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தைக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் அயன் பண்ணலாம். பட் நான் வந்து ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் தான் பண்ணேன். இப்போ வந்து பெல்ட்டுக்கு நம்ம ஹிப் எவ்வளோ ஃபோல்ட் பண்ணியிருக்கோமோ அதை வித்தை எடுத்துக்கிட்டு 5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கரைப்பகுதியை தான் ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி நான் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் மேலே 1/2 இன்ச் கீழே எடுத்துகிட்டு அதை வந்து ஃபேப்ரிக்கை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லைன் தெரியுதுல்ல 1/2 இன்ச், அதில் நான் வந்து நான் ஸோ சாரியோட கார்னர் ஓரம் அடிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம 1/2 இன்ச் தைச்சு அந்த அடையாளம் இருக்குல்ல அயன் பண்ணி எடுத்துருக்கிறதுனால நம்ம அதை வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்னர்ஸை வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரா எட்ஜ் வெளியே தெரியாத இருக்கிறதுக்கு கார்னரை வந்து ஃபோல்ட் பண்ணி நான் தைச்சி எடுத்துக்கிட்டு ஸோ இந்த 1/2 இன்ச் சூயிங்கை நான் வந்து ஃப்ளீட்டட் ஃபேப்ரிக் எடுத்து தைச்சிக்கிறேன். ஸோ நல்ல பகுதியும் வச்சு தான் தைக்கணும். உள்ளே இருக்கணும், மேலே ராங் சைடில் நம்ம தைக்கிறோம். ஸோ கார்னர் வரும்போது அதே மாதிரி நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு வெளியே வராது. ஸோ ஒரு சைடு தைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து கேன்வாஸ் வைக்கலாம். நான் ஃபஸ்ட்டு யோசிக்கல கேன்வாஸ் வைக்கிறதுக்கு. நான் அப்புறம் வந்து அந்த 2 இன்ச் நம்ம நடுவில் ஃபோல்ட் பண்ணது வந்து 2 இன்ச் இருக்குல்ல அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் உள்ள கேன்வாஸ் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே வச்சு மேலே திருப்பியும் நம்ம ஒரு 1/2 இன்ச் வச்சுருக்கோம்ல சூயிங் அலன்ஸ் அதில் நான் தைச்சி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கார்னர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த லைன் தெரியாத மாதிரி அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ பின்னாடி அந்த தைச்ச அடையாளம் இல்லாத மாதிரி அது மேலே வச்சு நீங்கள் தைச்சிடுங்க. ஸோ இந்த லைனுக்கு மேலே வச்சு தைச்சிட்டிங்கன்னா உள்ளே நம்ம எடுத்து போட்டு ஸ்டிச்செலாம் எதுவுமே தெரியாது. ஸோ ஃபுல்லாக தைச்சி எடுத்துட்டாச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்கர்ட்டில் வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கணும். கார்னர்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து அட்டாச் பண்ணல. நான் இந்த ஸ்கர்ட்டில் ஓவர்லேப் பண்ணி நான் வந்து ஸ்கர்ட்டை யூஸ் பண்ண போகிறேன், ஓரம் தைக்காத. ஸோ
ஸோ இப்படி தான் ப்ளீட்ஸ் அயர்ன் பண்ணதுக்கப்புறம்